ஹலோ மக்களே! விநாயகருக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ண போறோம். எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணீர் அபிஷேகம், 2வது பார்த்தீங்கன்னா, குங்கும அபிஷேகம் பண்ணியிருந்தேன். 3வது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அபிஷேகம், 4வது வந்து சந்தனத்தால வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 5வது வந்து பால் அபிஷேகம். நான் 5 மட்டும் வச்சு கணக்கா வச்சு பண்ணியிருக்கேன். 9ம் பண்ணுவாங்க. தேனு, பழம்லாம் வச்சு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாரி பண்ணிக்கோங்க. எனக்கு எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். அவருக்கு உகந்தது வந்து மல்லிப்பூ பிடிக்கும்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு. அதனால அடர்த்தியா கட்டி, அதுக்கப்புறம் சைடுல ரோஸ் வச்சாதாங்க எனக்கு மனசே திருப்தியா இருக்கும். எப்பயுமே நான் என்னோட பூஜை ரூம்ல வந்து ரோஸ அடுக்கி வச்சுருவேன். பாருங்க பூஜை ரூம்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது. பால் வந்து என்னோட நெய்வேத்தியம். டைம் ஆயிடுச்சு. நான் ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலாம்னு நெனச்சேன். என்னால முடியல. இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தி வந்து என்னால கும்பிட முடியல. அதனால நான் வந்து இன்னைக்கு சண்டேன்றதுனால இன்னைக்கு கும்பிட்டுருந்தேன். சாரி கட்டியிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.